எனவே சதக்காவுடைய நேரம் இது, நன்மைகளை கொள்ளையடிக்கும் நேரம் இது. சந்தர்ப்பத்தை தவற விட்டு விடாதீர்கள். என்ன உதவி ஏழுமோ செய்யுங்கள். அல்லாஹ் தந்த பணம் நாம வரப்போக்களை யாரும் கொண்டு வரல சகோதரர்களே. உடுக்க உடை இல்லாமல் வந்தோம், அல்லாஹ் உடை தந்தான், உணவு தந்தான், செல்வந்தர்களாக மாற்றி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு நாளைய தினம் உதவி செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள். ஆக அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்திருக்கிறான். இந்த பாதிப்புகளை அல்லாஹ் தருகிறான். நாம் அவன் பக்கம் திரும்புவதற்காக, அவன் பக்கம் மீள்வதற்காக, நல்லவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். நாம் பள்ளி வாசல்களை நிறைப்போம் சகோதரர்களே. இன்னும் தொழுகைக்கு ஆட்கள் ஒழுங்காக வருவது கிடையாது. சிந்தித்து பாருங்க. நீங்க வெள்ளத்துல உதாரணமா ஒருத்தர் கொடுக்கிறார், நான் கொடுக்கிறேன் உதாரணம், 1 லட்சம் ரூபாய் சல்லின்னா வச்சுக்கோ. அடுத்த வருஷம் நான் அவனுடைய வீட்டால போறேன், என்னை கண்டும் காணாமல் போகிறான். அவன் என்ன சொல்லுவேன்? நான் நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன். 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேன், வெள்ளத்துல சாவ கிடந்தான், நான் தான் உதவி செய்கிறேன், பாரு எப்படி போறான். சகோதரர்களே, வாழ்க்கையை தந்தது யாரு? அல்லாஹ். வசதியை தந்தது யாரு? அல்லாஹ். வாகனத்தை தந்தது யார்? அல்லாஹ். எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 தரம் கூப்பிடுகிறான், வா பள்ளிக்கு, நீ கூப்பிடு, நான் போறேன். எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் சகோதரர்களே.